பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனை ஸ்தோத்தரித்தல் மிகவும் வல்லமையான ஒன்றாகும். ஸ்தோத்தரித்தலுக்கு நேரம் காலம் என்பது கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தலாம். தனித்து ஜெபிக்க இயலாத சூழ்நிலைகளும் கூட ஸ்தோத்தரித்தல் பெரிதும் நமக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய ஐக்கியத்தை மேலும் அது பலப்படுத்துகிறது. ஆபிரகாம் 100 வயதான பொழுதும் பிள்ளைக்காக ஜெபிக்க இனி அவசியம் இல்லை என்று உலகம் நினைத்தது. ஆயினும் இவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான் என பவுல் கூறுகிறார். இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயம் அவர் கிருபையை பெற்று நமக்கென குறித்திருக்கும் வாக்குத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என முழு நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் நம் வாழ்விலும் கிருபை பெருகுவதை அனுபவிப்போம். God bless you abundantly.